என்ன சொன்னாரு? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார். முட்டாள் முட்டாள். யாரா முட்டாள்? முட்டா பயலே. பொதுமக்களுக்கு சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்விகளோட பதில் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் யார் முட்டாள் கூட்டம், அதற்கு யார் முட்டாள் தலைவர், அந்த முட்டாள் கூட்டம் மக்களை காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து எப்படி முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க வேற ஒன்றும் இல்லை, விவசாயிகள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. சரி பெரியவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பதினியை கொண்டு போய் குடிச்சா அதை மோந்து குடிச்சுப்புட்டு இதில் சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்டவன் முட்டாளா, இல்லை தான் நேஷனல் பிரசிடென்ட்டாக பதவி ஏற்ற 18 மாசத்துல, எப்படி 18 மாசத்துல பாஜகவை உலகிலே இருக்கக்கூடிய பெரிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக கொண்டு வந்த அமித்ஷா அவர்கள் முட்டாளா? ஒரு குழந்தைக்கு கூட தெரியுங்க, இந்த பாப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் குழந்தைக்கு கூட தெரியும் 86 + 9, 86ஐயும் 9ஐயும் கூட்டினா 95 வரும் அப்படின்னு. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முட்டாள் தலைவர் 86 + 9 95 கிடையாதுங்க 97 அப்படின்னு சொன்னவர் முட்டாளா, இல்லை 1989 89 இந்த உதாரணத்தை சொல்கிறேன். 1989 திரு அமித்ஷா அவர்கள் 28 எலெக்ஷனை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு வெற்றி வேற யாராலையுமே காண முடியாது, இதுக்கு முன்னாடி பாஜக இங்கே வரவே முடியாது அப்படின்னு சொன்ன இடங்கள் எல்லாம் பாஜக இன்னைக்கு அமோக வெற்றி காண வச்ச திரு அமித்ஷா அவர்கள் முட்டாளா? சரி இது கூட விடுங்க, பெரிய இடத்து பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு கணக்கில் வீக்காக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கூட தெரியல இன்னொரு விஷயமும் இருக்குங்க, சுதந்திர தினம் எப்போ, குடியரசு தினம் எப்போ அப்படின்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஜனவரி 26 சுதந்திர தினம்னு சொல்கிறார். அப்போ சுதந்திர தினம் எப்போ அப்படின்னு கூட தெரியாதவர் முட்டாளா, இல்லை ஆர்டிகிள் 370, அதாவதுங்க காஷ்மீர் ஃபார்மாலிருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த சரத்து 370, இதனால் காஷ்மீர் வேற இந்தியா வேற அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இதை அகற்றவே முடியாது அப்படின்னு சொன்னதை சேலஞ்சாக எடுத்து பார்ட்டி மேனிஃபெஸ்டோவில் அதை வச்சு அதை நடத்தி காட்டினா அமித்ஷா அவர்கள் முட்டாளா? இதை பொதுமக்கள் நீங்களே சொல்லணும். இது கூட வேணாங்க, இவ்வளோ இதுக்கு நம்ம போனோம். தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம முருகனை சொல்கிறோம். கடவுளில் ஏதுங்க லாங்குவேஜ்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது கூட போட்டோம். சூரசம்ஹாரம்னா என்ன, சூரசம்சாரம்னா என்ன அப்படின்னு தெரியாத இந்த தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, ஆராசாவோட தலைவர், அவர் முட்டாளா, இல்லை இந்தியா ஃபுல்லாக ஒரு நக்சல் காரிடோரே இருக்கும்போது அது எல்லாத்தையும் அழித்து இன்றைக்கி நக்சலிசம்ங்கிறது எங்கே இருக்குது இந்தியாவில் அப்படின்னு கேட்க வச்ச அமித்ஷா அவர்கள் முட்டாளா?